ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குரு தரும் நாபி யோகம். இதான் தலைப்பு. பொதுவாக சுபிட்சமான வாழ்க்கைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா அது குரு தான். அதனால தான் அவரை பொன்னவன், மன்னவன், இயற்கை சுவர், எந்த நிலையிலும் கெட்டு போகாத கிரகம், யாருடன் இணைந்தாலும் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளாத தன்மை கொண்டவர் அப்படின்னுலாம் புகழ்கிறோம். நவகிரக வரிசையில் அதிகப்படியான ஒளியை சிதறடித்து 3 இடங்களை ஒரே நேரத்தில் வலிமைப்படுத்தி ஜாதகருக்கு நல்வழியை காட்டி ஒரு குரு போல வழிநடத்தி சென்று கரை சேர்ப்பது தான் குரு பகவானுடைய வேலை. இந்த குரு பகவான் தரக்கூடிய இந்த நாபி யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்னத்தில் குரு இருக்கணும். இது முதல் கண்டிஷன். 12 லக்னங்களில் நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்கள் லக்னத்தில் குரு இருக்கணும். லக்னத்தில் குரு இருந்தால் என்ன விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவர் அங்கே திக்பலம் அடைவார். ஒரு கிரகம் ஆட்சிக்கு அடுத்த நிலையில் வலுப்பெறுவது என்பது திக்பலத்தில் தான். உங்கள் லக்னத்துக்கே அவர் பகை கிரகமாக இருந்தாலோ, பாதகாதிபதியாக இருந்தாலோ, மாரகாதிபதியாக இருந்தாலும் கூட லக்னத்தில் குரு இருக்கலாம், தப்பில்லை. அந்த லக்னம் புனிதப்படும், வெளிச்சமடை, தெளிந்த சிந்தனை கிடைக்கும், புத்தி கூர்மை இருக்கும், பெரிய மனித தன்மை இருக்கும், இரக்க சுபாவம் இருக்கும், நேர்மையான வழியில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் குரு இருக்கிறத குற்றமே சொல்ல முடியாது. அவர் அங்கே பகை ஆகிட்டாரா சார், நீச்சம் ஆகிட்டாரா சார், நல்லா யோசிக்கவே வேண்டாம். அவர் திக்பலம் அடைவார், உங்களை நல்வழிப்படுத்துவார். இது முதல் விதி. இரண்டாவது விதி, உங்கள் லக்னத்திற்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதி ஒருத்தர் இருப்பார். இந்த லாபாதிபதி போய் குருவோட வீட்டில் உட்காரணும். இதுதான் 2வது விதி. புரியுதுங்களா? உங்கள் லக்னத்தில் குரு இருக்கணும், இது முதல் விதி. அடுத்ததா, உங்கள் லாபாதிபதி குருவின் வீட்டில் அமரணும். குருவோட வீடு தனுசு மீனம், இது 2 தான். இந்த விதி பொருந்தி வந்தால் உங்களுக்கு குரு தரும் நாபி யோகம் ஏற்படும். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் துலா லக்னம்னு வச்சுக்குவோம். துலா லக்னம், லக்னத்திலே குரு இருக்கார். உங்கள் லாபாதிபதி யாரு? சூரியன். இந்த சூரியன் தனுசுலோ மீனத்திலோ இருந்தால் இந்த யோகம் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு உதாரணமும் எடுத்துக்குவோம். நீங்கள் மேச லக்னம், உங்கள் லக்னத்திலே குரு பகவான் இருக்கார். உங்கள் லாபாதிபதி யாரு? சனி. இந்த சனி பகவான் தனுசுலோ மீனத்திலே போய் உட்காரணும். உட்கார்ந்தாருன்னா உங்களுக்கு நாபி யோகம் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். சரி, இந்த நாபி யோகம் என்ன செய்யும்? ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த மனிதனையும் மிகச்சிறந்த உயரத்துக்கு கொண்டுட்டு போகும். சூட்சுமங்கள் வாயிலாக உபயோகங்கள் என்பது பலதரப்பட்ட மனிதர்களை மத்தியம வயதிற்கு பிறகு மிக பெரும் செல்வந்தராக அனைத்தையும் பெற்று வாழ்க்கை வசதிகளை அனுபவிக்கும் தகுதி உடையவராக மாற்றும் தன்மை கொண்டவை. உபயோகங்கள் எல்லாம் சாதாரணமாக நினச்சிட வேண்டியதே இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேமஸான யோகங்கள்: தர்ம கர்மாதிபதி யோகம், குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம் அப்படின்னு ஒரு 4-5 தான் படிச்சிருப்போம். ஆனால் உபயோகங்கள் நிறைய இருக்குது. நூற்றுக்கணக்கான உபயோகங்கள் மனிதனின் வாழ்க்கையை மாற்றி செப்பனிட்டு நல்வழிப்படுத்தும் தகுதி கொண்டவை. அந்த நூற்றுக்கணக்கான உபயோகங்களை நம்ம சேனலில் வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ஒரு யோகம் தான் இந்த நாபி யோகம், குரு தரும் நாபி யோகம். இதில் குரு தான் மெயின் ஹீரோ. ஏன்னா உங்கள் லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்ளணும், இது முதல் விதி. அடுத்து குருவோட வீட்டில் போய் உங்கள் லாபாதிபதி இருக்கணும், இது 2வது விதி. பொருளாதார ரீதியாக மிக பெரும் வெற்றிகளை தரக்கூடிய யோகங்களில் இதுவும் ஒன்று. பொருள் ஆதாரம் அப்படின்னு வந்துட்டோம்னாலே குரு இல்லாமல் பொருளாதாரமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வசதி வாய்ப்புகளை உங்கள் கல்வியின் மூலமாகவோ, பூர்வீகத்தின் மூலமாகவோ, உத்தியோகத்தின் மூலமாகவோ, உங்கள் தொழிலின் மூலமாகவோ, உங்கள் முயற்சியின் மூலமாகவோ, உங்களின் நிதி நிர்வாகம், நிதியை கையாளும் தன்மையின் மூலமாகவோ அடைவதற்கு குருவின் துணை இல்லைன்னா கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ குரு நிதிக்காரகன், தனக்காரகன். தனத்துக்கு அவர் தான் அதிபதி. அப்போ தனம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், வாழ்வியல் வெற்றிகளை தர்றதுக்கு குருவின் துணை கட்டாயம். அதனால தான் இது குரு தரும் நாபி யோகம். அப்போ இந்த நாபி யோகம் உங்களுக்கு வேலை செய்ய லக்னத்தில் குரு கண்டிப்பாக தொடர்பு கொண்டே ஆகணும். லக்னத்தில் குரு இருக்க பிறந்தாலே நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி தான், ஒழுக்கமானவர். இந்த ஒழுக்கம் உங்களுக்கு உயர்வை தரும். புரிஞ்சுதுங்களா? உயிரை விட ஒழுக்கம் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம வள்ளுவர் பெருந்தகையை சொல்லி வச்சிருக்கார். அப்போ ஒழுக்கம் உங்களுக்கு உயர்வை தரணும்னா குரு லக்னத்தோடு தொடர்பு கொள்ளணும். லக்னத்தோட குரு தொடர்பு கொண்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒழுக்கம் வந்துடும். இதில் அவர் லக்னத்தில் உட்காரும் போது, அதனால தான் அவரை லக்னத்தில் திக்பலம் பெற வைக்கிறார். அறிவில் சிறந்த கிரகங்கள் 2, ஒன்று குரு, இன்னொருத்தர் புதன்.
குரு ஒரு முறைப்படி அனைத்தையும் கற்று வரும் ஒரு கிரகம். இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சீங்க, டாக்டர் ஆனீங்க, எம்டி பண்ணீங்க, எம்எஸ் பண்ணீங்கன்னு அந்த முறையான விஷயத்தை கொடுக்குறவர். புதன் வந்து முறை இல்லாத அறிவை கொடுக்கக்கூடியவர். முறை இல்லாதன்னா உடனே இது தப்பான வழின்னு அர்த்தம் இல்லை. அனுபவ அறிவாளிகளை உருவாக்கக்கூடியவர் புதன். படிப்பின் மூலமும் ஒழுக்கத்தின் மூலமும் அறிவாளிகளை உருவாக்கக்கூடியவர் குரு. அதனாலதான் இவங்க 2 பேரையும் லக்னத்துல வந்து வலுப்பெற வைக்கிறாங்க. லக்னத்தில் திக்பலம் என்கின்ற வலுவை அடைந்து விடுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் லக்னத்தில் உங்களுக்கு குரு, நீங்க எந்த லக்னத்தில் பிறந்து குரு இருந்தாலும் 11ஆம் அதிபதி குருவின் வீட்டில் அமர்ந்தால் இந்த நாபி யோகம் உங்களின் மத்திம வயதில், அதாவது 30 வயசுக்கு மேலே ஆரம்பிச்சு படிப்படியான வளர்ச்சியை கொடுத்து வாழ்க்கையின் மிகச்சிறந்த உயரத்துக்கு உங்களை கொண்டுட்டு போகும். 12 லக்னங்களுக்கு சுருக்கமாக இவங்க யார் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். மேச லக்னக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கணும், சனி குருவோட வீட்டில் இருக்கணும், அதாவது தனுசு அல்லது மீனத்தில். ரிஷப லக்னக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கணும். குருவே 11ஆம் அதிபதி ஆயிடுறதுனால இதில் ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு லக்னத்திலேயே குரு உட்கார்ந்தாருனாலே இந்த யோகம் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா லாபாதிபதியும் அவரே தான். லாபாதிபதியே லக்னத்தில் திக்பலம் அடைஞ்சிடறாருங்கிறதுனால இந்த ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு. மிதுன லக்ன ஜாதகத்துக்கு லக்னத்தில் குரு இருக்கும்போது செவ்வாய் குருவோட வீட்டில் போய் உட்காரணும், தனுசு அல்லது மீனத்தில். கடகலக்னக்காரங்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கும்போது சுக்கிரன் குருவோட வீட்டில் போய் உட்காரணும். இருக்கிறதுலேயே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த நாபி யோகம் கடகலக்னக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நிறைய ஜாதகங்களுக்கு கடகலக்னம் லக்னத்தில் குரு சுக்கிரன் உச்சமாகி 9ஆம் இடத்துல இருப்பாங்க. இந்த அமைப்பு கிடைக்கப்படும். தனுசுல இருந்தாலும் வேலை செய்யும். சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கணும், புதன் போய் குருவோட வீட்டில் உட்காரணும், தனுசு அல்லது மீனத்தில். கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கணும், சந்திரன் போய் குருவோட வீட்டில் உட்காரணும், சந்திரன் போய் குருவுடைய வீடுகளான தனுசு அல்லது மீனத்தில் உட்காரும். லாபாதிபதி குரு கேந்திரம் ஏறுவார். இது குரு சந்திர யோகமாகவும் வேலை செய்யும். துலா லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கணும், சூரியன் போய் குருவோட வீடுகளில் உட்காரணும். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கும்போது புதன் போய் குருவனுடைய வீடுகளான தனுசு மீனத்தில் உட்காரணும். தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கும்போது சுக்கிரன் வந்து குருவுடைய வீடுகளில் உட்காரணும். அப்போ இங்கே குரு சுக்கிரன் இணைவு தனுசில் ஏற்படலாம் அல்லது மீனத்தில் இருக்கலாம். மகர லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கும்போது செவ்வாய் வந்து குருவனுடைய வீடுகளில் போய் உட்காரணும். கும்பலக்ன ஜாதகத்திற்கும் லக்னத்திலேயே குரு உட்கார்ந்தா இந்த யோகம் வேலை செய்யும். ஏன்னா இவருக்கு லாபாதிபதி குருவே தான். இந்த ரிஷப லக்னத்துக்கும் கும்பலக்னத்துக்கும் தன விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர்றதுக்கு குருவனுடைய அமைப்பு கண்டிப்பாக வேணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிஷப லக்னத்துக்கு குரு தான் அட்டமாதிபதி. கும்பலக்னத்துக்கு அவர் ஒரு விதத்தில் மாரகாதிபதியாக செயல்படுவாருங்கிற போது இவர்கள் பணம் எந்த அளவுக்கு சேர்க்க ஆரம்பிக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஆயுள் குறையும். இது ஒரு தனி கதை, அது அப்புறமா நம்ம பார்க்கலாம். மீன லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்திலே குரு இருக்கும்போது லாபாதிபதி சனி பகவான் தனுசிலோ மீனத்திலோ அமர வேண்டும். புரிஞ்சுங்களா? இந்த நாபி யோகம் என்ன செய்யும்? நீங்கள் பிறப்பினால் பெரிய அந்தஸ்து கொண்டவராக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் உங்கள் இறப்பு நேரத்தில் நீங்கள் மிகப்பெரிய அந்தஸ்து கொண்டவராக இருப்பீங்க. வாழ்க்கையின் முற்பகுதி எவ்வளவு மோசமானதாக கழிந்தாலும் பிற்பகுதியில், அதாவது 30 வயசுக்கு மேலே ஆரம்பிச்சு 32 வயசு, ஒரு சிலருக்கு வயசு வித்தியாசம் வரும், அது அவங்க ஆயுள் பலத்தை பொறுத்து. 30ங்கிறது ஒரு நார்மல். 36க்கு மேலே போகாது. அந்த வயதுகளில் ஆரம்பித்து படிப்படியாக உங்கள் திறமையாலும் சாமர்த்தியத்தினாலும் ஒழுக்கத்தினாலும் நல் குணங்களினாலும் பெரிய மனித தன்மையினாலும் ஈகை குணங்களினாலும் சமுதாயத்தோடு ஒத்துப்போகும் தன்மைகளாலும் உங்கள் வாழ்வு சிறக்கும். இதில் ஒரு சூட்சமம் பாருங்க. லக்னத்தில் உங்களுக்கு குரு இருக்கார், திக்பலமான அவர் என்ன பண்ணுவார்? 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம் நல்ல ஒழுக்கம், நல்ல குழந்தைகள், குலதெய்வ அனுகிரகம். 7ஆம் இடம் நல்ல வாழ்க்கை துணை, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நல்ல கூட்டாளி, நல்ல சமுதாய தொடர்புகள். 9ஆம் இடம் அதிர்ஷ்டம், பாக்கியம், நல்ல குரு, தகப்பன், தகப்பனாதிபர். இந்த 3 மெயினான இடத்தையும் பார்த்து குரு கண்ட்ரோல் பண்ணிடுவார். மந்திர ஸ்தானங்களா உங்களுக்கு அது வேலை செய்யும். அதோடு லாபாதிபதி போய் குருவோட வீட்டில் உட்காரும்போது நியாயமான உழைப்பினால் முன்னேற்றத்தினால் மிக பெரும் வெற்றியாளர்களாக உங்களை உருவாக்கும் இந்த நாபி யோகம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.